ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. ஓம் நமச்சிவாயா. இன்றைக்கி என் அன்பு குழந்தைங்களுக்கு அப்படின்ற புத்தகத்தில் அம்மா நமக்கு கொடுக்குற மெசேஜ், குழந்தைகளை நாம் கடவுளிடம் அடைக்கலம் புகுந்து விட்டால் பிறகு அஞ்சுவதற்கு ஒன்றும் இல்லை. கடவுள் கவனித்துக் கொள்வார். சிறுவர்களின் விளையாட்டு ஒன்று இருக்கிறது. அவ்விளையாட்டில் ஒருவன் கையில் மற்றவர்கள் எல்லோரும் அடிப்பார்கள். அடிபெற்றவன் பிறரை பிடிக்க முயற்சிப்பான். அவன் கையில் அகப்படாமல் அவர்கள் ஓடுவார்கள். முன்பே குறிப்பிடப்பட்ட மரத்தை அவர்கள் தொட்டுவிட்டால் பிடிக்க வருபவனால் அவர்களை பிடிக்க முடியாது. அதுபோல் நாம் கடவுளை உறுதியாக பற்றி கொண்டால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் கவலை, பயம், கஷ்டம் இதெல்லாம் வரும்போது நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ஆனால் இந்த கஷ்டங்கள்லேருந்து தப்பிக்க ஒரு எளிய வழி அம்மா அழகாக சொல்கிறாங்க. அதுதான் என்னென்னா, இறைவன்கிட்ட சரணடைகிறது. இதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு அழகான சிறுவர் விளையாட்டை இங்கே உதாரணமாக சொல்லியிருக்காங்க. சின்ன பசங்க பார்த்திங்கன்னா விளையாடும் போது ஒரு விளையாட்டை நினச்சிப்பாங்க. ஒருவரை தொடுவதற்கு மற்றவர்கள் துரத்திட்டே போவாங்க. ஒருவன் பிடிபட்டு விட்டால் மற்றவர்கள் அனைவரும் அவரை அடிப்பார்கள். கரெக்டுங்களா? அந்த சிறுவன் தப்பிச்சு ஓடிட்டே இருப்பான். ஆனால் அந்த விளையாட்டில் ஒரு முக்கியமான விதி இருக்கும். அது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ அல்லது மரத்தையோ போய் தொட்டுவிட்டால் அவனை யாராலும் தொட முடியாது, அடிக்கவும் முடியாது. அவனை அந்த பிடியிலிருந்து தப்பித்து விட்டான்னு அர்த்தம். அந்த மரம் தான் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கோடு போன்றது. இந்த விளையாட்டு எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கலாமா? இந்த உலகத்தில் நம்மளை துரத்துகிற கவலைகள், கஷ்டங்கள் அந்த சிறுவர்களைப் போல் நம்மளை துரத்துட்டே வருது. ஆனால் அந்த விளையாட்டில் இருக்கும் மரம் அப்படின்றது இறைவன். நாம் இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவர்கிட்ட சரணாகதி அடையணும். சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா உலகத்தில் எந்த ஒரு துயரமும் நம்மளை பாதிக்காதுங்க. நம்ம நம்பணும், நான் இருக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு நம்மளுக்கு இறைவன் சொல்லிட்டு தான் இருக்கார். துணையாக தான் நிற்கிறார். அதை நம்ம உணரணும். எப்படி ஒரு குழந்தை தன் தாயோடைய கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு பயமே இருக்காது. இதே வேறு ஒரு தேர்ட் பர்சன் பிடிச்சிட்டாங்க, அந்த குழந்தை பயப்படும். ஏன்னா அந்த தாயை தவிர அந்த குழந்தைக்கு வேறு எதுவுமே தெரியாது. அது மாதிரி ஒரு பியூரஸ்ட் லவ் நம்ம கடவுள் நம்மளை கொடுக்குறாரு. அதை நம்ம உணரணும். உணர்கிற நிலையில் நம்ம முதல்ல இருக்கணும். அதே மாதிரி இறைவனை நம்ம தொட்டுட்டோம், உணர்ந்துட்டோம் அப்படின்னா பயம் அப்படின்றது நம்மளை விட்டு தூரமாக போயிடும்னு சொல்கிறாங்க. எனவே வாழ்க்கை அப்படின்ற விளையாட்டில் நாம் இந்த கவலை கிட்டலாம், பயம் கிட்டலாம் சிக்கி கொள்ளாமல் இருக்க அந்த பாதுகாப்பு அரணான இறைவனை எப்போதும் நம் மனதில் நினைப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவன் கவனித்து கொள்வான், எல்லாம் இறைவனுடைய செயல் அப்படின்ற அந்த நம்பிக்கை ஒன்று தான் எல்லா பயங்களிலிருந்தும் நம்மளை விடுவிக்கும் அப்படின்னு அம்மா ரொம்ப அழகாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம இந்த மெசேஜ்லேருந்து கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, சரணடையணும். இறைவன்கிட்ட அடைக்கலம் புகும்போது நமக்கு பயம்ன்றது வராது. அடுத்தது பாதுகாப்பு. அந்த மரத்தை தொட்ட சிறுவனை யாராலுமே தொட முடியாதுல்ல, அது மாதிரி நம்மளும் இறைவன்கிட்ட சரணாகதி அடையும் போது நம்மளும் பாதுகாப்பாக இருப்போம். உறுதி. இறைவனை உறுதியாக பற்றி கொண்டால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கும்போது எவ்வளோ பெரிய தடை வந்தாலும் நம்மளால் மீண்டு வந்துட முடியும். ஏன்னா இறைவன் நம்ம கூட இருக்கார், துணையாக நிற்பார் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கணும். இப்போ சரணடைதல், பாதுகாப்பு, உறுதி, இது மூணுமே நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள்னு அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. நன்றி.